இன்றைக்கி நாங்கள் இந்தியா கூட்டணியில் தான் இருக்கிறோம். இந்திய அளவில் இந்தியா கூட்டணிக்கு நாங்கள் தலைமை தாங்குகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் இந்தியா கூட்டணிக்கு தலைமை தாங்கிறது. அந்த கூட்டணி நாங்கள் இருக்கிறோம். நாங்கள் ஒரு கமிட்டி அமைச்சிட்டோம் பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு. அவங்க சட்டமன்ற கூட்டம் முடிஞ்சப்புறம் 22ஆம் தேதி ஒரு கமிட்டி அமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. அந்த 2 கமிட்டியும் பேசி எத்தனை தொகுதிகளில் கூட்டணி கட்சிகள் போட்டியிடுவார்கள், குறிப்பாக காங்கிரஸ் கட்சி எவ்வளோ போட்டியிடுவோன்னு நிர்ணயம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணுவோம். எந்தெந்த தொகுதியில் காங்கிரஸ் கட்சி நிற்குன்றதை அடையாளம் காணுவோம். அதுக்கப்புறம் வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்து பிரச்சாரம், கூட்டணியின் சார்பாக பிரச்சாரம் செய்து தேர்தலில் போட்டியிட்டு தேர்தலை சந்தித்து முடிவுகள் வரும். இதுதான் சீக்வன்ஸு. அந்த முடிவுகளுக்கு அப்புறம் என்ன நடக்குன்றதை அது அப்புறம் பார்த்துக்கலாம். இதுதான் இப்போ நடக்க போகிற சீக்வன்ஸ். கட்சியில் நிறைய பேர் நிறைய கருத்தை சொல்லுவாங்க. அதுவே கட்சியோடைய அஃபிஷியல் பொசிஷன் ஆகாது. என்னதான் யார் விருப்பம் தெரிவித்தாலும் 234 தொகுதி தான் இருக்குது. அதில் எத்தனை தொகுதி காங்கிரஸ் கட்சி நிற்க போகுதுன்றதை கூட்டணி பேச்சுவார்த்தையின் மூலமாக தான் நிர்ணயம் பண்ண முடியும். அது எந்த தொகுதின்றதை ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் நிர்ணயம் முடியும். எல்லா இடத்துலையும் கட்சி தொண்டர்கள் இருக்கும் பொழுது, கட்சி நிர்வாகிகள் இருக்கும் பொழுது அந்த தொகுதி நமக்கு வேணும்னு ஆசை விருப்பம் தெரிவிப்பாங்க. இது காங்கிரஸ் கட்சியில் மட்டும் இல்லை. நீங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தை கேட்டிங்கன்னா கூட அவங்களும் நாங்கள் இந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும், அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் விரும்புவாங்க. எந்த கட்சியுமே இந்த தொகுதியில் நாங்கள் போட்டியிட மாட்டோம்னு சொல்ல மாட்டாங்க. எல்லா கட்சியும் எல்லா தொகுதியிலையும் போட்டியிட வேண்டும் என்று விரும்பினாலும் இருக்கிறது 234 தொகுதி. கூட்டணி கட்சிகள் எத்தனை வரதான்னு பார்த்து அதுக்குள்ளே தான் ஒரு கிவ் அண்ட் டேக் பாலிசியில் செட்டில் ஆகிக்கணும்.